ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல வச்சு பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க. அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம சீவி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்க நான் சேர்த்துருக்குறேங்க. நான் 2 சக்கரவள்ளி சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக ஆப்பசோடா சேர்த்துருக்குறாங்க. இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. வெல்லத்து கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த மாவோட இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சேர்ந்து வரட்டும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா சேர்த்து கலந்ததுக்கப்புறமா வெல்லத்தை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் வெல்லம் தண்ணி பத்தலைன்னு சொன்னால் நம்ம நார்மல் தண்ணி இருக்குங்களா, அதுவே நம்ம கொஞ்சமாக தெளிச்சிட்டு கூட நம்ம பனைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா வாசனைக்காக ஏலக்காயை இடித்து எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பணியார மாவு நம்மளுக்கு தயாராக இருக்குது. இப்போ பணியார கல்லை வச்சுட்டு நம்ம சூடு பண்ணிக்கலாங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா நான் நெய் எடுத்துருக்குறேங்க. இப்போ எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லா குழிலையும் நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமும் லோ ஃப்ளேமும் மாற்றி மாற்றி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கமாக நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்குறேங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். கூடவே வெதுவெதுப்பான பாலை கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இதை பொங்க வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறேங்க. இப்போ வேறு ஒரு கிண்ணத்தில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. அதை நான் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்க்காதவங்க கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு முட்டை ஊற்றிருக்குறேங்க. அது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பண்ணிடுற அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பசைஞ்சு எடுத்துகிட்டு 1 ஹவர் போல் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு டப்புலாக கிடச்சிருக்கு. நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு தயாராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாங்க. மாவு சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவை இது கூட நம்ம வச்சுட்டு நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் மாவு போடுற அளவுக்கு வச்சிடலாங்க. வச்சுட்டு இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சுட்டு நல்லா விரித்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மீடியமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம விரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கோம்லங்க மூடி, இந்த மாதிரி வேறு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அந்த மூடியை வச்சு நம்ம பண்ணதில் ரவுண்ட் ஷேப்பு கிடச்சிருக்கு. இப்போ இதே மாதிரியே அந்த மாவில் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை நல்லா எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப அதிகமான தீயில் இருக்கக்கூடாது, நார்மல்லே இருக்கட்டும். இப்போ இது வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லாவே உப்பி வந்திருக்கு. நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் திருப்பி போட்டிருக்கேன். ஒரு பக்கமாக நல்லா வெந்திருக்கு. இன்னமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்திருக்கு. நம்ம அப்பப்போ இதை இடையில திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வெளியே வச்சுக்கலாங்க. மீதமாக இருக்கிற மாவையும் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு.
இப்போ பாருங்கள், நான் ஒன்று பிச்சு காட்டுறேன். உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மினி பன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை.